ஷேய் நந்தி ஏடா, தமிழ்நாட்டில் கடவுள் வந்து பூமியில் இறங்கி உட்காந்து இவ்வளோ கணக்கு போட்ட கணக்கில் அரசியல்வாதி எடுக்காத அளவுக்கு என்ன விளையாட்டு விளையாடுதாடா? தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய விளையாட்டு இது, எவ்வளோ பெரிய விளையாட்டு தெரியுமா? இதான் சொல்லுதாருல, அவரே சொல்லுதாரு, ஐயா சொல்லுதாரு, விளையாட்டு ஏன்ட்டே நல்லா விளையாடுதாங்களே நான் உட்கார்ந்த பிறகு அப்படிங்காரு. கொடியை தூக்கக்கூடாது, கொடியை வாசிக்கக்கூடாது, கொடியை ஆட்டக்கூடாது, ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாது, ஜனநாயகம் சொல்லி படைக்கிறது அவர் தான். ஆடு மாடு கோழி பறவைகள் மானிட பிறவி வரைக்கும் அவர் தான் படைக்கார். அப்போ நீ அகம்பாத சேட்டை பண்ணுத, 7 செம்மத்து சேட்டையில் இப்போ உட்காந்து கடைசி அத்தியாயத்தில் அவ்வளோ பெரிய சேட்டை செய்த சரியா? டெல்லியில் காலில் விழுந்து, ஐயா காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அவன் நீதிமன்ற கோர்ட்டில் போய் கேட்கணும். பிரதமர்லேருந்து குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கீழே வார்டு வரைக்கும் மந்திரியாக இருக்க அத்தனை எம்பி எம்எல்ஏ எல்லாருமே நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும். கேட்காதனால திமிர்த்தனமாக ஆடுத. அப்போ நல்ல பிறவியில் நீ பிறந்தா ஆண்டவன் கடவுளுக்கு பயப்படுவார். நீ என்ன பிறவிலடா பிறந்திருக்கா? உன் குடும்பத்தாரில் மாறி மாறி மார்க்கத்தில் போய் நீ இந்த ஜென்மத்தில் மார்க்கத்தில் கிடந்து ஆணும் பெண்ணும் சேட்டை பண்ணுத அரசியல்வாதி. புரியுதா இல்லையாடா? உன்னுடைய தகப்பை, உன் தாய் தகப்பை நல்ல புத்தியில் உன்னை பெற்றிருந்தாங்கன்னா அது தப்பு செய்ய மாட்டோம், இந்த கொடியை தூக்கக்கூடாது, கடவுள் பூமியை நம்ம அழிக்கக்கூடாது, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு கடவுள் ஆண்டவன் நமக்கு சாப்பாடு உணவு கொடுத்துருக்காருன்னு அந்த சிந்தனையில் போவ. எப்படா வெறியில் இருந்து உட்காந்து அழிக்கான், தமிழ்நாட்டில் வெறியில் உட்காந்து அழிக்கான், டெல்லியில் அவன் அதுக்கு மேலே அழிக்கான், எல்லா மாநிலத்திலையும் கட்டடங்களை பாடுறா, எவ்வளோ பில்டிங்களை போட்டு பூமியை பாழாக்கி ஒரு மானிட பிறவிக்கு எவ்வளோடா இருக்கு இடம், எவ்வளோடா பொம்பளை அதுக்கு மேலே ஆடுதா, ஆணு அதுக்கு மேலே ஆடுது. பேப்பர் அடிச்சு விட்ட பேப்பர்னால தான் இப்போ பெரிய சிக்கல். டெல்லியில் உட்காந்து 500 தாள், 1000 தாள், 2000 தாள், 5000 தாள் எல்லாமே நடந்ததுடா. டெல்லியில் உட்காந்து ஆட்டி புடைச்சிட்டான், பேப்பரை விட்டு பாழாக்கிட்டான் அரசியல்வாதி கொடியை தூக்கி. இந்த 76 வருஷத்தில் சோழியை முடித்து நச்சிட்டான். ஏண்டா உனக்கு தண்டனை கிடைக்கல, நாங்கள் நல்லா இருக்கோம், பேப்பரை வச்சு நான் பொண்டாடி உள்ளே தின்னு நாங்கள் கொளுத்து நக்கி போகிறோம்னு நீ நினைக்கடா. அந்த முற்றுப்புள்ளி ஆண்டவன் வச்சிருப்பார். டைம் வரையில் ஒட்டு மொத்தமாக கருவோடு அறுத்துருவார். புரியுதா? கடவுளை மிஞ்சி நீ நடத்திருவியாடா தமிழ்நாட்டில்? இப்போ உன்னை சுண்டை விடுவார்டா. தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் பூராமே கன்னியாகுமரி வரைக்கும் அரசியல்வாதியை அப்படியே சுண்டை விடுவார். நீதிமன்றமே கேள்வி கேட்கணும் அப்படிங்கார். அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கார். கடவுள் உட்கார்ந்துருக்காரு, அவரை மிஞ்சி நம்ம உள்ள நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு ஆடக்கூடாது, வழக்கு விசாரணை போடக்கூடாது, அந்த கேஸ் கெட்டுகளை பார்க்கக்கூடாது. அவர் கையில் ஒப்படைச்சிட்டா அவர் அந்த தண்டனையை கொடுப்பாருன்னு அது நீதிபதி சர்ச்சு கோட்டாரே புரியணும். புரியாத அளவுக்கு நீதிபதி சர்ச்சையவே பிரட்டி வச்சுருக்கான் அரசியல்வாதி. பிரட்டி உட்காந்து ஒரே யோசனையில் ஓடுதான். மாட்டி உட்காந்துருக்கான்ல அரசியல்வாதி எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மாட்டி உள்ளே உட்காந்துருக்கான். சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு எல்லாம் பூரா ரோடு போட்டு எல்லாம் சிட்டி கிராமத்தை அழித்து, விவசாயத்தை அழித்து, எல்லாத்தையும் அழிச்சிருக்கான். விவசாயத்தை 100க்கு 100 அழித்து வச்சுருக்கான் அரசியல்வாதி. இடம் கிடக்கு, இதில் பட்டா போடு, இதில் பட்டா போடு, இந்த குறை அந்த குறைஞ்சி பட்டா போடு, இந்த குறை இந்த தூக்கு பட்டா போடு, அந்த பட்டா போடுன்னு அடித்து வச்சு நாசம் பண்ணி வச்சுருக்க. ஒரு கணக்கு ஜமீன் உள்ள கணக்கு எல்லாம் விவசாயத்துக்குள்ளே தான் கணக்கு இருந்தது. அவனை பூரா அந்த புயலை வச்சு உட்கார வச்சு எந்தெந்த இடம் எங்கே இருக்குன்னு அரசியல்வாதி கொடியை தூக்கினா பிறகு பூரா இந்த இதை போடு, இந்த இதை போடு, இதில் கையெழுத்து போடு, இதில் கையெழுத்து போடுன்னு ஜமீன் இருந்த பூரா போட்டு தள்ளிட்டு போயிட்டான். இப்போ அதுக்கு தான் ஜமீனில் ஒத்த வாரிசு கூட இராம அளவுக்கு ஒட்ட வலிச்சு அள்ளி எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த டைம் வானரப்பட இராணுவ முப்பட அள்ளி கொண்டு போயிடுவான். ஒப்பிக்கணும். கடவுளுடைய சொத்து அவன் வாயால் சொல்லணும். ஜமீன் உள்ள கணக்கில் உள்ளவன் அவன் பேரன் பேத்து கொல்லு பேர வரைக்கும் இன்னும் கெட்டு கலையெல்லாம் கிடக்கு. 70 வயசு 80 வயசுலாம் கிடக்கான். தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு அப்படியே நச்சு எடுத்து போடுவான். அது உயிர் போக விட மாட்டார். அந்த கழுதையெல்லாம் கிடக்கணும். ஜமீன் கிடக்க உள்ள வாரிசு உள்ளவன் கிடக்கணும், அவனுக்கு போக விட மாட்டார். இந்த ஜென்மத்தில் தூக்கி உள்ள ஏத்தையில் அப்படியே இடம் சொத்து டாக்குமெண்ட்ஸ் பூரா தூக்குவார். அப்போ தாண்டா பத்திரப்பதிவு வெளியில் வென்று தாயோலி மனை ஆட்டம். அப்போ தாண்டா தாயோலி மனை பத்திரப்பதிவு வெளியில் வென்று அப்போ தாண்டா தாயோலி மனை உடம்ப நடுங்க விடுவார். முக்கால்